நாடாளுமன்றம் 20ஆம் தேதி கூடுகிறதாம். ஜூலை 20ஆம் தேதி கூடுகிறதாம். இது பத்திரிகை செய்தி. எதுக்குங்க இதை கூட்டுறீங்க? நீங்கள் சொல்கிறது தானே செய்ய போகிறீங்க. நீங்கள் என்ன செய்யணும்னு முடிவெடுத்திருக்கிறீங்களோ, அதாவது ஆர்எஸ்எஸ் என்ன ப்ரப்போசல் கொடுத்துருக்குதோ அதைத்தான் இந்த அரசு செய்ய போகுது. இதுக்கு எதுக்குங்க ஃபார்மாலிட்டிக்கு ஒரு நாடாளுமன்றம், ஒரு ஜனநாயகம்? நீங்கள் என்ன ஜனநாயகமாக நடத்துகிறீங்க? முழுக்க முழுக்க சர்வாதிகார போக்கில் இயங்கிட்டு இருக்கிறது மோடி அரசு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு இந்த நாடாளுமன்றம் இல்லைன்னு எனக்கு தெரியல. இந்த மக்கள் வீணாக வெட்டி செலவு தான் நினைக்கிறேன். இந்த 543 அங்கே ஒரு 240 எம்பிக்கு மேலே இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் வச்சு எதுக்கு? இவங்க சொல்கிற கருத்தை கேட்க போகிறீங்களா நீங்கள்? இல்லை அறிவார்ந்த நபர்கள் இருக்காங்க இல்லையா, அறிவாளிகள், உண்மையான அறிவாளிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க பாராளுமன்றத்தில். அவங்க சொல்லலாம், நீங்கள் கேட்க போகிறீங்களா? கேட்குறா இருந்தால் இந்த சபையை கூட்டணும், அவங்களுடைய ஆலோசனையை கேட்கணும், அதை நீங்கள் திருத்தம் கொண்டு வரணும், திருத்தம் கொண்டு வந்து அதை பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணணும். இப்படி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் செய்கிறது சரி. இந்த பாராளுமன்றம் கூட்டுறது நியாயம். தேவையில்லாமல் இந்த பாராளுமன்றத்தை கூட்டி செலவுக்கா? தண்ட செலவு. பாராளுமன்றத்திற்கு ஆகின்ற செலவுகள் அத்தனையும் தண்ட செலவுகள். உங்கள் ஆட்சியை பொறுத்தவரை, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பொறுத்தவரை அத்தனையும் தண்ட செலவு தான். ஒரு வாரத்துக்கு 2 நாள் தான் இங்கே இருக்கிறீங்க. மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், மிஸ்டர் மோடி அவர்களே, நீங்கள் 2 நாள் தான் இருக்கிறீங்க. உடனே இந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 10 நாளையில் 3 நாடுகளுக்கு நீங்கள் போயாச்சு. இது என்னங்க? இங்கே இருந்தால் பாராளுமன்றத்துக்கு வரமாட்டீங்க. அப்புறம் எதுக்குங்க இந்த பாராளுமன்றத்தை 20ஆம் தேதி கூட்டிக்கிட்டு என்ன அவசியம் வந்தது? நீங்கள் நடத்துவதெல்லாம் சர்வாதிகார போக்கு. உங்கள் இஷ்டத்துக்கு தான் நீங்கள் செய்கிறீங்க எல்லாத்தையும். மக்கள் கருத்தை கேட்குறீங்களா? மக்கள் கருத்தாக சொல்லக்கூடிய ராஜ்யசபா, லோக்சபா எம்பிக்களின் கருத்துக்களை நீங்கள் கேட்கிறீர்களா? கேட்பதே இல்லை. கேட்காமல் எதற்கு இந்த வெட்டியாக கூட்டி செலவு? பாராளுமன்றத்துக்கு செலவழிக்கிறது வேஸ்ட்டு தானே. பேசாமல் நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு எதை வேணுமோ செய்துட்டு போயிட வேண்டியது தானே.